உடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் அனைத்து மக்கள் மீதும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரும் கண்ணியத்துக்குரிய அதிராமப்பட்டினத்திலே அநீதிக்கு எதிராக ஆர்ப்பரித்திருக்கின்ற எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே, இந்த கருணா போராட்டத்தை ஒருங்கமைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்ட குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர்களே, ஜமாத்து பெரியவர்களே, உலமா பெருமக்களே, பல கட்சிகளை சார்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, பல மதங்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் தொப்புள் கொடி உறவுகளே, காவல்துறை நண்பர்களே, உளவுத்துறை சகோதரர்களே, முஸ்லிம்கள் வாக்களிக்க மட்டுமே பிறந்திருக்கின்றார்கள். அனைத்து கட்சியினருக்கும் முஸ்லிம்களுடைய ஓட்டு தேவை. ஓட்டுக்களை அளிப்பதற்கு முன்னால் தேர்தல் பிரச்சாரம் என்று ஒன்று நடைபெறும். அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவிழ்த்து விடப்பட்ட நாய்களைப் போல எங்கள் தெரு வீதிகளில் ஒரே நாய்களின் கொண்டாட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். அது விரும்பியவாறெல்லாம் குறைக்கும். ஆனால் குறைக்கின்ற அந்த சத்தத்திற்கு மொழிகள் இல்லை. அதனால் திரும்ப அவர்களின் வாக்குறுதிகளை, அதன் சத்தங்களை நாங்கள் என்னவென்றே கேட்பதில்லை. அதுபோலத்தான் நிகழ்காலத்தின் அரசியல்வாதிகளின் நிலை இருக்கிறதோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். தேர்தல் வந்துவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எங்கள் ஓட்டுக்களை பெறுவதற்காக என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், இஸ்லாமியர்களின் ஒரே பாதுகாவலன் யார் தெரியுமா? அவர்களின் தலைவரின் பெயரை சொல்லுவார்கள். இஸ்லாமியர்களுக்குத்தான் எத்தனை எத்தனை பாதுகாவலர்கள்! அனைத்து கட்சியையும் சார்ந்த தலைவர்கள் எல்லாம் நமக்கு பாதுகாவலர்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் எங்களுக்கு கற்பிப்பது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எவனும் உங்களுக்கு பாதுகாப்பன் இல்லை, அல்லாஹ் தஆலாவை தவிர என்று கற்பிக்கிறது. ஆனால் இந்த ஓட்டு பொறுக்கி அரசியல் நடத்தக்கூடிய பொறுக்கிகள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு என்னுடைய சகோதரர்கள், எங்களை பெற்றெடுத்த தாய்மார்கள், எங்கள் ஈர கொலைகள் பர்தாவோடு இந்த ரோட்டிலே அமர்ந்திருக்கிறது. அந்த பாதுகாக்க பிறந்த எவனாவது இங்கே இருக்கிறானா என்று பார்த்தால் எவனையும் காணவில்லை. இதுதான் முஸ்லிம்களின் ஒரு அவலமான நிலை. நம்பி நம்பி வெம்பி வெம்பி நின்று கொண்டிருக்கிறதே தவிர அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு அரசியல்வாதியையும் நாம் காணவே இல்லை என்ற வருத்தத்தோடு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எதற்காக இந்த 500 பேர் இங்கே கூடியிருக்கிறார்கள்? எங்களுக்கு தலையெழுத்தா இந்த ரோட்டிலே அமர்வதற்கு? நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் செய்ததை விட ஒரு பாவத்தை இந்த உலகத்தில் யாராவது செய்ய இயலுமா? அவ்வளவு கேவலமான அருவருக்கத்தக்க செயலை செய்தவர்கள் இந்த தேசத்தின் அரசியலை நடத்தி கொண்டிருப்பவர்கள். ஒரு கல்வி சாலையை இழுத்து மூடுவதற்கு யாரால் இயலும்? இந்த அரசியல் பொறுக்கிகளால் தான் இயலும். வேற யார் அதை செய்வார்கள்? அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த 50 சென்ட் நிலத்திலே ஏதாவது சமூக விரோத செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? கேளிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? ஆபாசமான காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? சாராய வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? யாராவது இங்கே சூதாடுகிறார்களா? இது ஆட்சியாளர்களுக்கு ஏன் தெரியவில்லை? நாங்கள் அறிவுள்ளவனுக்கு தானே வாக்களித்தோம். ஏன் அந்த அறிவு கொண்டு நீங்கள் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? அதுதான் எங்களின் கோபம், அதுதான் எங்களின் ஆவேசம். உலகத்தில் முதலாக அல்லது இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் முதலாக நடைபெறுகிற சம்பவமா இந்த சம்பவம்? 860 ஏக்கர் நிலம் இந்த அதிராமப்பட்டினத்தில் ஆக்கிரமிப்பிலே இருக்கிறது. அது யாருடைய கையிலே இருக்கிறது?
நாங்கள் அதையெல்லாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். 860 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தில் 60 ஏக்கர் நிலம் இப்பொழுது அரசின் கையில் இருக்கிறதா? அப்படியானால் அந்த 800 ஏக்கரை ஆக்கிரமித்தவர்கள் யார்? அதுவெல்லாம் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் இந்த பள்ளிக்கூடத்தின் இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்று புல்டோசர் கொண்டு வந்து தூக்குவேன்னு சொன்னா இந்த ஆட்சி நிலையானதா? இது மன்னர் ஆட்சியா? ஒரு 5 ஆண்டுகள் ஒப்பந்தம் தான் இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையிலே இந்த அகிலாமப்பட்டினத்திலே நான் ஓட்டு கேட்டேன். என்னவென்று கேட்டேன்? நடந்து கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எனவே அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்று அண்ணாதுரையுடைய கையை பிடித்து உங்களிடத்தில் ஓட்டு கேட்டேன். இப்பொழுது நான் ஓட்டு கேட்க வரவில்லை, அதற்காக மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். எங்கே அந்த அண்ணாதுரை? உங்களுடைய ஓட்டை வாங்கி எம்எல்ஏவாக வீட்டிருக்கிற அண்ணாதுரையே எங்கே நீ? நான் ஸ்டாலினோடு இருக்கிறேன், நான் திமுகவோடு இருக்கிறேன், அல்லது குணசேகரனோடு இருக்கிறேன், அல்லது எம்எம்எஸ் குடும்பத்துடைய கால் செருப்பாக இருக்கிறேன். எதையாவது ஒன்றை சொல்லு, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எதிலையுமே இல்லாத ஒரு ஆம்பளை பையன் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு எப்படி நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற? எங்களுக்கு புரியல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யார் தெரியுமா? மக்களின் பிரதிநிதி. அந்த தொகுதியின் மக்களுக்கான பிரச்சனையில 2 கலந்திருக்கிறவனுக்கு பெயர்தான் சட்டமன்ற உறுப்பினர். இவருக்கு என்ன பெயர்? இதை கேள்வி கேட்பதற்கு முதலமைச்சர் வர வேண்டுமா? அதுதான் எங்களுடைய கேள்வி. யாரிடத்தில் கேள்வி கேட்பது? உங்களுடைய ஓட்டை வாங்கி உங்களுடைய சமுதாயத்துடைய தலைவர்களை மண்டையை கழுவி முஸ்லிம்கள் எல்லாம் காப்பாற்றிட்டார் குணசேகரன். எல்லா முஸ்லிம்களும் மண்டை கழுவி காப்பாற்றிட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த பள்ளிக்கூடத்தின் மீது கை வைக்கிறார்கள். எவ்வளவு நிலங்கள் இந்த தமிழ்நாட்டிலே, ஒட்டுமொத்த இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய நிலங்களிலே எந்தெந்த நாளோ ஆக்கிரமித்திருக்கிறார். நான் பட்டியலை போட்டால் இன்று முழுவதும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வக்ஃபு நிலம் இருக்கிறதே, 3/2 பகுதி ஆக்கிரமிப்பாளர்களுடைய கையிலே இருக்கிறது, ஒரு பகுதி தான் முஸ்லிம்களுடைய கையிலே இருக்கிறது. நான் பிறந்திருக்கிற கோயம்புத்தூரில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பு முஸ்லிம் வக்ஃபுக்கு சொந்தமானது. அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, சென்னையிலே எவ்வளவு நிலங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் மீட்டெடுக்க முடியுமா உங்களால்? இந்த அதாயப்பட்டத்தில் உள்ள எவ்வளவு நிலங்கள் இந்த முஸ்லிம்கள் தாராள மனம் கொண்டவர்கள். உலகத்திலேயே இப்படி ஒரு இனத்தை நீ பார்க்க இயலாது. எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கக்கூடிய குணமுடையவர்கள், எதையும் எடுத்து வைக்க மாட்டார்கள். மனிதன் போகும்போது இடுப்புல உள்ள அணாக்கயிறு வரைக்கும் அறுக்கப்பட்டுத்தான் செல்லுகிறான் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்களா? இதை நம்பி ஒருவர் பேசியிருக்கிறார். தென்காசியிலே பிறந்திருக்கிற ஒருவர் பேசுகிறார், அரசு சொத்து அதை நாம் ஆக்கிரமிக்கலாமா என்று கேட்கிறார். அவருக்கு என்ன தெரியும்? 1975ஆம் ஆண்டு இந்த இடம் குத்தகைக்கு விடப்பட்டு 2009ஆம் ஆண்டு வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் வாடகை கட்டப்பட்டிருக்கிறது. வாடகை கட்டி நாம் உள்ளே இருக்கிறோம். அந்த வாடகை கட்டுவதை நீட்டுங்கள். ஏன் அதை நிறுத்துகிறீர்கள்? வாடகையை ஏன் நிறுத்துகிறீர்கள்? எங்களின் வாடகை நிலத்திலே நாங்கள் இருக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டில் ஒரு இடம் தான் இருக்கா? அரசுக்கு வாடகை செலுத்தக்கூடிய இடம் ஒரு இடம் தான் இருக்கா? நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர் குணசேகரன் அவர்கள் என்னோடு மேடையில் இருந்தவர்கள் நீங்கள். இந்த அப்பாவி மக்கள், இந்த அபலை மக்கள் வாக்குக்காக என்னோடு மேடையிலே உட்கார்ந்து இருக்கிறவர்கள். இந்த இவர்களிடத்தில் ஓட்டு பிச்சை எடுத்தவர் யார்? இந்த குணசேகரன். இந்த மக்களுடைய ஓட்டு நாம் இந்த வெற்றி பெற முடியுமா? அப்படி வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு உழைக்க வேண்டிய நீங்கள் இந்த மக்களின் எதிரியிலும் எதிரியாய் இன்னைக்கு உட்கார்ந்து பிஜேபி காரன் பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு திமுக காரோட நிலைமை. இருக்கு. பிஜேபியை காட்டித்தான் நம்மை அவர்கள் மிரட்டுவார்கள், நம்மை அவர்கள் பயமுறுத்துவார்கள்.
அவர்கள் எல்லாம் வந்து விட்டால் நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். உங்களுடைய உடைமை பறிக்கப்படும், உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும், அத்துமீறுவார்கள், அடக்குமுறை நடக்கும், கற்பழிப்பு நடக்கும், கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது எல்லாம் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நடைபெறுகிறதா இல்லையா? யார் இந்த இடத்தை அபகரித்து வைத்திருப்போர்? யார் நீதிமன்றத்துக்கு போனது? RSS காரனா, பிஜேபி காரனா, எச் ராஜாவா, அண்ணாமலையா, ராமகோபாலனா, அர்ஜுன் சம்பத்தா இந்த இடத்திற்காக நீதிமன்றத்துக்கு போனது யார்? குணசேகரன். குணசேகர் யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக. திமுக காரனுக்கு அங்க என்ன வேலை? முஸ்லிம்கள் கல்வி சாலை நடத்துவதில் உனக்கு என்ன வேலைங்க? யாரிடத்தில் நீ பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டும். அப்ப என்ன பண்றான்? அபகரிப்பதாக இருந்தால் முஸ்லிம் சொத்து தான் அவனுக்கு ஈஸியாக இருக்கிறது. அதனால் தான் அதை கையகப்படுத்தி அவர்களுடைய வியாபார தலங்களாக, அவர்கள் சூதாடுகிற, அவர்களுடைய சாராயம் காட்சிகிற இடமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய சாராய கடைகளுக்கு சாராயம் காட்சிகிறவர்கள் யார்? இந்த அமைச்சர்கள் தான். இவர்கள் தான் சாராயம் காட்சிகள். வேற எங்கேயும் வெளிநாட்டிலிருந்து வருதா சாராயம்? டாஸ்மார்க்கு மூத்திரம் வைக்கப்படுது, அது எங்கிருந்து வருது? யார் காய்ச்சனா? இவர்கள் தான் காய்ச்சறாங்க. அப்ப அந்த இடத்திற்கு பயன்படுத்தினால் அது தவறில்லை. இது ஆக்கிரமிக்கப்படல. நீங்கள் பறிக்காமல் விட்டீர்கள். வேலூர் கோட்டையிலே ஜலகண்டேஸ்வரன் கோயில் இருக்கிறது. அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அங்கே ஒரு தேவாலயம் இருக்கிறது. அது பிரிட்டிஷ்காரன் காலத்துல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூட்டம். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கூட்டம். அதுக்கப்புறமா இப்ப திறந்து விட்டுருக்கா ஜலகண்டேஸ்வரன் கோயில. ஆனால் பள்ளிவாசல் பூட்டப்பட்டது. ஜலகண்டேஸ்வரன் கோயில், தேவாலயம், முஸ்லிம் பள்ளிவாசல் மூன்றுமே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் பூட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா துறக்கும் போது மூணும் துறக்கணுமா வேண்டாமா? எது திறந்திருக்கான்? கோயில்ல போய் கும்பிடுவதற்கு அனுமதி, பள்ளிவாசலுக்குள்ள போகக்கூடாது. 2 போலீஸ்காரங்க பாதுகாப்பு போட்டிருக்கான். இது என்ன நீதி? இது நீதியா? இதை கேட்குமா திராவிட முன்னேற்ற கழகம்? இதை கேட்குமா? 10,000 பேரை திரட்டி ஒரு நாள் அங்கே போராட்டம் நடந்தது. 10,000 முஸ்லிம்கள் அந்த பள்ளிவாசலிலே தொழுகை போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் துணிந்தோம். இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம். கெட்டின பள்ளிவாசல்ல தொழுகிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்க அந்த ஆட்சியில. இதுதான் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற ஆட்சியா? எனக்கு என்ன வருத்தம்னா, எந்த மண்ணில் நின்று கொண்டு நான் திமுகவுக்கு ஓட்டு கேட்டேனோ அதே மண்ணில் இன்றைக்கு அதை எதிர்த்து பேசுகிற துரதிஷ்டமான சூழ்நிலையை நான் சிந்தித்து பார்க்கிறேன். இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளியது யார்? திமுக அழிஞ்சு போகுதுன்னா அதுக்கு யார் காரணம் தெரியுமா? திமுகவில் உள்ள பொறுப்பாளர்கள் காரணம். திமுகவில் உள்ள பொறுப்பாளர்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹராம் கிடையாது, ஹலால் கிடையாது, விபச்சார பணம்னு பாக்குறது இல்ல, கண்ணி அடிக்கிற பணம்னு பாக்குறது இல்ல, இன்னொருத்தனுடைய சொத்துன்னு பாக்குறது எல்லாம் அபகரிப்பு. இன்னைக்கு எதிர்கட்சியினுடைய எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் போகிற போக்கில் பேசுவதல்ல, அது சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் அவர் என்ன கேட்கிறார்? முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு அரண் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னீங்களே, நீங்க சிறைவாசிகளை விடுதலை செய்தீர்களா? உங்களாலேயா சிறைவாசிகள் வெளியில இருக்கா? அவங்க கேட்கிற கேள்வி. நீங்க ஹைகோர்ட்டுக்கு போய் என்ன சொல்றீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்றீங்க? இவர்களை வெளியே விடக்கூடாது, வெளியே விட்டால் அவர்கள் தீவிரவாத செயலில் ஈடுபடுவாங்க என்றுதானே நீங்கள் நீதிமன்றத்தில் சொல்லுகிறீர்கள் என்று திமுகவை பார்த்து அவர் கேள்வி எழுப்புகிறார். இது ஒரு சாதாரணமான விஷயமா? சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லி வாக்கு கேட்டு நாம் வாக்களித்து அவர் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அதே சிறைவாசிகளை உள்ளேயே சாகடிக்க திட்டம் போட்டதை பற்றி ஒரு எதிர்கட்சி தலைவர் மாநாட்டிலே பேசுகிறார், சட்டமன்றத்திலே பேசுகிறார். இது ஒரு சாதாரணமான விஷயமாக நாம் கடந்து செல்ல முடியுமா? நாங்கள் யாராவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரருடைய சொத்தை கேட்டோமா? என்றைக்காவது எங்க சொத்தை, எங்க மூதாதையர்கள், எங்க முன்னோர்கள் தந்த சொத்தை அனுபவித்து வாழ்நாளை விட்டு நாங்கள் செல்லுவதற்கே எங்களுக்கு நேரம் பத்தாது. அதற்கே எங்களுக்கு ஆயுசு இல்ல, ஆய்வு இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருடைய இடத்தை நாங்க எப்படி ஆட்டை போட நினைப்போம்? அதான் எங்க இடத்துல எங்க கேள்வி. இந்த இடம் 50 சென்ட். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையம்
எவன் அப்ப விட்டு சொத்துடா? நீ வந்து இறங்குறீங்க. இந்த ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் யாருடைய சொத்து? முஸ்லிம்கள் தானமாக கொடுத்த சொத்து. முஸ்லிம்கள் தானமாக கொடுத்து. அது உன் பெயர் பற்றி இருக்கா? உங்க அப்பன் பெயர், உன் மூதாதையருடைய பெயர், யாருடைய பெயராவது அதில் இருக்கிறதா? இல்லை. ஆனால் எங்க அப்பன் பெயர், எங்க மூதாதையருடைய பெயர் இருக்கிறது. காரணம், நாங்கள் தர்மத்துக்கு முன்னாடி வரோம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை யாருடைய இடம்? நான் தவறாக சொல்லுகிறேன் சொன்னா செய்தி தவறா போகக்கூடாது. அது தவறுன்னு நீங்க சொல்லணும். இந்த ஊர் மருத்துவமனை யாருடைய இடத்துல இருக்கு? முஸ்லிம்கள் கொடுத்த இடம் தானே. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அது யாருடைய இடம்? நம்ம முஸ்லிம்கள் கொடுத்த இடம். அது என்ன, முஸ்லிம்கள் மட்டும்தான் அங்க பஸ் ஏறாங்களா? முஸ்லிம்கள் மட்டும்தான் ட்ரெயின்ல போறாங்களா? முஸ்லிம்கள் மட்டும்தான் ஆஸ்பத்திரியில போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களா? சொல்லுங்கள். நான் தான் கேட்கிறேன். குணசேகரன் கிட்ட நான் வைக்கக்கூடிய கேள்வி தான், நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல, ஆக்கிரமிப்பாளர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் விரட்டக்கூடியவர்கள் நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் கிடையாது. இந்த நகராட்சியினுடைய கட்டடம், இந்த ஊர் நகராட்சி கட்டடம் யாருடைய? நம்ம கொடுத்த முஸ்லிம்களுடைய இடம். அது மட்டும் இல்ல, கால்நடை மருத்துவமனை அது நம்ம கொடுத்த இடம். தண்ணீர் தொட்டி நம்ம கொடுத்த இடம். மின்சார வாரிய துணை மின் நிலையம் நம்ம கொடுத்த இடம். பத்திரப்பதிவு துறை அலுவலகம் அது நம்மளுடைய இடம். அது போக 1500 ஏக்கர் காவல் முகையத்தின் நிலத்துல தான். அதே மாதிரி 43 கோயில்கள், இந்த இடங்களிலே தான் 43 கோயில்கள் இருக்கிறது நம்ம கொடுத்த இடத்துல. ஒரு நாளாவது அது குறிப்பு கொண்டாடி இருப்போமா? கிடையாது. இது போக 27 முக்கியமான நூற்றுக்கணக்கான ஏக்கர் சொத்துக்கள் இந்த ஊரில் நம்முடைய இடம். நாங்க என்ன கேட்கிறோம்? அங்கே ஒரு கல்வி சாலை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் அங்கே பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மார்க்க ரீதியான ஒழுக்க கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படுகிற இடம் அது. அவர்கள் அதை புனிதமாக பார்க்கிறார்கள். அங்கே வந்து காலையில 5:45 மணிக்கு எல்லாரும் பதில் துறைக்கு போயிட்டு இருக்கும்போது நீ ஒரு ஜேசிபியை கூட்டிட்டு வந்து, யார் வர்றா கூட? சுகாதார பணியாளர்கள். ஒரு இடத்தை இடிக்கிறவர்களுக்கு யாரை கூட்டிட்டு வர? சுகாதார பணியாளர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். பெண்களை அழைத்து வரப்படுகிறார்கள். இதான் அதிகாரமா? இதான் ஒரு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா? சட்ட வரம்புக்குள்ளே உள்ளதா இதெல்லாம்? இல்லை. அப்போ அதிகாரம் கையில் இருந்ததுன்னா இந்த சட்டம் உனக்கு கால் செருப்பாக இருக்கும் என்று சொன்னால் அந்த சட்டத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? நீ சட்டத்தை மீறுகிற போது நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வோம்? அதான் உட்கார்ந்து இருக்கோம். எங்கள் உரிமையை மீட்டெடுப்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு, ஒரு வரம்புகள் இருக்கிறது, வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கிறது. அத்துணை நெறிமுறைகளையும் இந்த பள்ளிக்கூட விஷயத்தில் மீறி இருக்கிறது இந்த நகராட்சி நிர்வாகம். அவருடைய வன்மத்தை, அவருடைய கோபத்தை, அவருடைய பழி வாங்குகிற உணர்வை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். முஸ்லிம்கள் மீது அவர்களுக்கு உண்மையான அன்பு கிடையாது, உண்மையான உறவு கிடையாது, கள்ளத்தனமான அன்பு வைத்திருக்கிறார்கள். நாடகம். அவர்கள் உங்கள் சமுதாயத்தை அழிக்க பிறந்தவர்கள். நான் குணசேகரை குற்றம் சாட்டுகிறேன். இந்த சமுதாயத்தின் சாவில் வாழ வேண்டும் என்று நினைக்கிற பாவிகள். இந்த தாய்மார்களுடைய கண்ணீர் உங்களை விட்டு விடாது. இந்த தாய்மாருடைய துவா பிரார்த்தனை உங்களை இந்த மண்ணில் வாழ செய்யாது. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அக்கிரமம் அது. இதுக்கு யார் பண்ண போனா? யாரு பேர்ல முஸ்லிமா இருக்கிறது? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வாழ்க்கையில இஸ்லாம் கிடையாது, பேர்ல இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும் நினைப்பு. எல்லா கோடிகளையும் நானே சம்பாதிக்கிறேன், நானே அதிகாரத்தை பிடிக்கணும். அல்லாஹ் ஒரு நரம்பை இழுத்துட்டா அடுத்த நொடி துடிதுடித்து இந்த மண்ணிலே நீ வீழ்ந்து விடுவாய் என்பதை அவன் சிந்திப்பது இல்லை. உன்னை விட எத்தனை பேரை இந்த மண் விழுங்கி இருக்கிறது. நீங்களாம் நிலையானவர்களா? இந்த பூமியில உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாம் நிலையானவர்களா? நாம் சங்கிலித்துள்ளதாய் வாழக்கூடியவர்கள், ஒருவருக்கு பின் ஒருவராக இந்த பூமியை விட்டு செல்லக்கூடியவர்கள் நாம். ஆனால் இந்த பாவிகள் அப்படி நினைப்பதில்லை. எல்லாவற்றையும் ஆட்சி செஞ்சு எல்லா அக்கிரமத்தையும் பண்ணி எவனுடைய பணத்தையாவது என் அக்கௌண்ட்ல வச்சுக்கணும்னு நினைக்கிற அயோக்கிய தலைவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதனுடைய காரணம் தான் நம்மை தெருவிலே உட்கார வைத்து அவர்கள் சிம்மாசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்.
அதைத்தான் நாம் கண்டிக்கிறோம், வேற எதுவுமே கிடையாது. 2 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி, முஸ்லிம்களுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், ஒரு எம்பி இருக்கிறார்கள். எங்கே அவர்கள்? இதற்கெடுத்து என் தாய்மார்கள் ரோட்டிலே உட்கார வேண்டும், நீங்கள் எல்லாம் இதற்கு இப்படி இரவு பகலாக கஷ்டப்பட வேண்டும். நாம் யாருக்கு வாக்களித்தோம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதற்காக திமுகவுக்கு ஓட்டு போட்டோம். திமுகவுக்கு ஓட்டு போட்டது எதற்காக? 2 எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்கிறார்கள். எதுக்கு சீட்டு கொடுப்பாங்க? தமிழ்நாடு முழுவதும் முஸ்லிம்கள் எங்களுக்கு வாக்களிப்பதற்காக 2 பேருக்கு சீட்டு கொடுக்கிறாங்க. தமுக முஸ்லீம் லீக்ல ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கிறாங்க இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முஸ்லிம்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவதற்காகத்தான் இந்த 3 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அப்ப இந்த 3 பேரும் யார்? முஸ்லிம்களின் பிரதிநிதிகள். என்ன பண்ணணும்? இப்போ 8 நாளா என் மக்கள் ரோட்ல உட்கார்ந்திருக்காங்க. ஃபேன் இல்லாமல் உட்காராதவர்கள், ஏசி இல்லாமல் உட்காராதவர்கள், நிழலிலே இருப்பவர்கள் புழுதியிலே இன்றைக்கு உட்கார்ந்து இருப்பதற்கு காரணம் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டது. திமுக காரங்க மூத்தா போயிட்டீங்களாங்க. அல்லாஹ் மேல ஈமான் கொண்டாலே கலைஞர் மேல ஈமான் கொண்டிருப்போம். கலைஞர் நிரந்தரமாக இருப்போ அல்லாஹ் இறந்து போயிடுவான்னு நம்புறவங்க. அல்லாஹ்வுக்கு மரணம் இருக்கிறது, கலைஞர் சாவ மாட்டார்னு சொல்றான் ஒரு திமுக காரர் முஸ்லிம். இந்த நிலையில உள்ள அந்த திமுகவுடைய பக்த கோடிகளே, முஸ்லிம் பக்த கோடிகளை சொல்லுகிறேன் நான். எங்கேயாவது கலைஞருக்கு ஒரு மலை இருக்குமானால் அந்த மலையிலே நடந்து பாத யாத்திரை போய் கும்பிட்டு வந்துருவாங்க. யாரு? இந்த முஸ்லிம் பக்த கோடி. அந்த பக்த கோடிகளை பார்த்து நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் 3 பேருக்கு சீட்டு கொடுத்தது எதற்கா என்று சொன்னால், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முஸ்லிம்களின் பாதுகாப்பு அரணாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இருப்போம் என்று வாக்குறுதி தருகிறார் யார்? மு.க. ஸ்டாலின். இப்ப எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது என்ன பாபர் மசூதி பிரச்சனையா? இது என்ன கிருஷ்ணன் கோயில் பிரச்சனையா? நான் கேட்கிறேன், எங்களுடைய பாபர் மசூதி 1528ஆம் ஆண்டு இன்று வரை 1992 வரை இந்த மண்ணில், இந்திய தேசத்தில் 57 பைசாபாத் மாவட்டத்தில், உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத் மாவட்டம் அயோத்தி நகரத்திலே சுமார் 485 ஆண்டு காலம் நின்றிருந்த பள்ளிவாசல் பாபர் மசூதி. எந்த ஆதார ஆவணங்களும் நம்ம எதிர்கிட்ட இல்லை. தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி என்ன சொன்னாரு? இந்த இடத்துல கோயில் இருந்ததாக எந்த சான்றும் இல்லை. அப்படின்னா அங்க என்ன இருந்திருக்கு? பள்ளிவாசல் இருந்திருக்கு அர்த்தம். அவன் சொல்றான், அவன் பேரு ரஞ்சன் கோகாய். அப்பன் பேர் தெரியாது. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஒரு RSS சங்க பரிவார அமைப்பை சார்ந்த ஒரு ராஸ்கல். அவன் ஒரு எம்பி சீட்டுக்காக, நல்லா கவனிக்கணும், சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவன் ஒரு ராஜ்யசபா எம்பிங்கிறது நம்ம ஊர்ல பாடகருக்கு இளையராஜா இருக்காரு. இளையராஜாங்க, அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? இளையராஜா ஆறுமொழி பற்றி வாசிக்கிற ஒரு இளையராஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எம்பி பதவிய தனக்கு வேணுங்கிறதுக்காக பாபர் மசூதியை ராமகோயிலாக்கினவன் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய். இதனை விட கேடுகட்ட ஒரு தீர்ப்பு இந்த உலகம் சந்தித்திருக்குமா? அதையும் தாங்கி நிற்கிற முஸ்லிம்கள் நாங்கள். கோழி யாரோடது? இன்னொருத்தன் கோழி. பாத்தியா யாருக்கு? ரஞ்சன் கோகாயோட அம்மாவும் கோழிதான். எடை யாருது? நம்மளோடது. இப்போ அதுல ராமர் கோயில் பஜனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுல எப்படி எண்ணி நகையாடக்கூடிய விதத்துல இதெல்லாம் யாருக்கும் தெரியாதா? உலகமே காரி உமிழ்கிறது இந்த நீதியை, இந்த அராஜகத்தை, இந்த கேவலத்தை. இப்படியெல்லாம் பக்தி பரவசம் தேவையா? இப்படியெல்லாம் ஒரு வழிபாடு தேவையா? இப்படியெல்லாம் ஒரு கோயில் தேவையா என்று உலகம் காரி காரி உமிழ்கிறது. இந்த கேடுகட்ட தீர்ப்பை ஒரு எம்பி பதவிக்கு ஒரு பொங்கலுக்காக அவன் பண்ணான். அதையும் தாண்டி நிற்கிறோமா இல்லையா? நாம் அப்ப இதுதான் தீர்ப்பு, இதுதான் நாடு, இதுதான் நீதி என்றால் 1975 இருந்து இங்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் படித்திருப்பார்கள்?
என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஒரு கல்வி சாலையை நடத்துவது சாதாரணமான விஷயமா? அது என்ன, ஒரு கல்வி சாலைக்கு ஒதுக்கிறதுல உங்களுக்கு இவ்வளவு பொறாமை, இவ்வளவு வக்கிரமும்? அதை அபகரிப்பதில் ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி அதை அபகரித்து வேற ஏதாவது ஒன்று செய்யறதுல இவ்வளவு வேகத்தை குணசேகரன் காட்டுவதற்கு என்ன காரணம்? எங்களுடைய நேரடி எதிரி யார் தெரியுமா? இருக்கும் எங்க முன்னாடி நரேந்திர மோடி. இப்ப எங்க முன்னாடி இல்ல அதிராமப்பட்டினத்துல. எங்க முன்னாடி பாபர் மசூதியை எடுத்த அத்வானி கிடையாது. எங்க முன்னாடி நேரடியா நிற்கிற எதிரி யார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் குணசேகரன். எங்க முன்னாடி உயிரோடு இருக்கக்கூடிய எதிரி, எங்கள் சமய எதிரி, எங்கள் வழிபாட்டு எதிரி, எங்கள் நம்பிக்கையின் எதிரி, எங்கள் மக்களுக்கு நாங்கள் கொடுக்கிற கல்வியை எதிர்க்கக்கூடிய எதிரி மகா பாவினி என்று இந்த மக்கள் சொல்கிறார். அதனால்தான் உன்னை எதிர்த்து உட்கார்ந்துட்டாங்க இந்த ரோட்ல. இங்க ஈமான் கொண்ட எந்த முஸ்லிமாவது குணசேகரனுக்கு ஓட்டு போடுவீங்களா? என்ன சத்தத்தையே காணலாம். இனி எம்எம்எஸ் குடும்பம் எப்படி அதிகாரத்துக்கு வரும்? நீங்க தான் மதம் மாறிட்டீங்களே. முஸ்லிம்கள் எல்லாம் ஓரணியில நிற்கிறாங்க, நீங்க குணசேகரனுடைய தொட்டில் இருக்கிறீங்க. உங்களை ஆட்டிக்கிட்டே இந்த முஸ்லிம்களை பழிவாங்க. குணசேகரின் தொட்டிலில் வாழ்கிறவர்களாக இந்த எம்எம்எஸ் காரங்க மாறிட்டீங்களே. உங்களுக்கு தேவை என்ன? நிலம், பணம், அதிகாரம், கவுன்சிலர், தலைவர் போஸ்ட். அதுக்காக காங்கிரஸ் திமுக போவீங்க, திமுக அண்ணா திமுக போவீங்க, அண்ணா திமுக பிஜேபி போவீங்க, பிஜேபி எங்க முன்னணிக்கு கூட போலாம். நமக்கு என்ன தேவை? இந்த பூமியில அல்லா கேட்பான் நாளைக்கு மறுமை நாள்ல தட்டி எழுப்பி, என்ன பதவியோடு வந்தாய்? அல்லா, நான் நகராட்சி தலைவராக இருந்தேன், போ சொல்றது. நீ என்ன பதவியோட வந்தாய் என்று நம்ம தைரியப்பாயிட்ட கேட்பான். அல்லா, நான் இடையில அதை பத்தி சிந்திக்கவே இல்லை, அஞ்சு நேரம் தொழுதேன், போ நரகத்துக்கு. அல்ல சொல்லுவானா? என்ன சகோதரர்களே, இந்த பதவி வெறி நம்மை கொண்டு போய் நரகத்திலே விடத்தையும், இந்த மக்களுக்கு அதை பயன்படுத்தி ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற நியத்தில்லை என்று சொன்னால் அதுதான் நமக்கு நாளைய நரகம். அந்த நரகத்தை இன்னைக்கு வரை கொடுத்து வாங்கிட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் நீ துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறீயா? அல்லாஹ், எதிரியை கூட மன்னித்து விடலாம், துரோகியை மன்னிக்க கூடாது. ஒன்று இரண்டு சொத்தல்ல நம்மை விட்டு போயிருப்பது. இது ஒரு அரசு நிலமாக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்தை 1945ஆம் ஆண்டு ஒரு வானொலி பூங்காவுக்கு கொடுத்தது யார் தெரியுமா? முஸ்லிம். முஸ்லிம் முஸ்லிம் அட கேடு கட்டவனே, முஸ்லிமோட சொத்தை ஆட்டை போட நினைக்கிறியாடா என்று என் மக்கள் கேட்கிறார்கள். எனவே நாளைக்கு மேல கேஸ் போட்டுவாங்க. மக்கள் மக்கள் நம்ம சொன்ன பிரச்சனை இல்லை. இல்ல இந்த பாத்தீங்களா, கலெக்டர் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட், கலெக்டர் கொடுத்திருக்காரு. இந்த இடம் ஒரு முஸ்லிமால் முஸ்லிமுடைய இடத்துல கையகப்படுத்தணும். எதற்காக தெரியுமா? வானொலி நிலையம் அமைப்பதற்கு. எங்க அந்த வானொலி நிலையம் அமைக்கல. 1975 இந்த சாஃபி மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிர்வாகிகள் அதை குத்தகைக்கு எடுக்கிறாங்க. கரெக்டா நான் சொல்லுவது சரியா? அதை குத்தகைக்கு எடுக்கிறாங்க. இது என்ன இன்டர்நேஷனல் குற்றமா குத்தகைக்கு எடுத்தது? அந்த குத்தகை கொடுத்த இடத்தை வாடகை வாங்க மறுத்து நீங்க என்ன செய்றீங்க? அந்த வாடகை தொகை நீட்டி தருவதை தவிர்த்து விட்டு இதை இடிக்க நீங்க முயற்சி செய்ய நாங்க தடுக்கிறோம். இதான பிரச்சனை. வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவுமே கிடையாது. நான் கேட்பது என்னவென்று சொன்னால், இந்த செய்தி இங்க இருக்கிற உளவுத்துறை குறித்துக் கொண்டிருக்கிறார்கள் 8 நாளாக. இது உளவுத்துறையா உளவுத்துறையா? நான் கேட்கிறேன். மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற அரசு உளவுத்துறை அதிகாரிகள், இதை நீங்கள் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு சொல்லிவிட்டீர்களா? முதலமைச்சர் எனக்கு தெரிந்து கோமாவிலே இல்லை, அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். எனக்கு தெரிந்து நினைவாற்றல் தெளிவாக இருக்கிறது முதலமைச்சருக்கு. ஏதோ திமுக காரன், ஏதோ அண்ணா திமுக காரன் யாரையோ துணை முதலமைச்சராக போறேன்னு சொன்னதுக்கெல்லாம் பதிலளித்திருக்கிறார். அது ஒரு ஆளுடைய பிரச்சனை. இதோ ஆயிரக்கணக்கான மக்களுடைய மானம் இந்த நிலம் இல்லையா? எங்களின் மானம், எங்களுடைய கல்வி, எங்களுடைய அறிவு, எங்களுடைய எதிர்காலம் சன்னதி எங்க போய் படிக்க முடியும்? இந்த ஊருக்கு வெளியில போய் படிக்க முடியுமா? இதை விட அந்த சாஃபியா மெட்ரிகுலேஷனுடைய அந்த நிர்வாகம்
இதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு இடத்தை தரும். 55 சென்ட் இடமா 55 சென்ட் இடத்தை தரும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களை அடக்கம் பண்றது இங்கதான் பண்ணணும்ங்கிறாங்க. ஏன் அப்படி வர்றீங்க? நல்லா நானும் நீங்க ஏன் இந்த இடம் உங்களுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு? முஸ்லிம் ப்ராப்பர்ட்டினா ரொம்ப ருசிக்கிறோம். எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்க? இந்த மக்கள் எவ்வளவு உங்களுக்கு சமைச்சு போட்டிருப்பாங்க? உங்களை சகோதரர்களாத்தான நினைச்சாங்க, எங்களை ஈரக்கொலைகளாத்தான நினைச்சாங்க. எங்களுக்கு ஜாதி மத பேதம் கிடையாது, அண்ணன் தம்பி மனோபாவத்தில் தான் நாங்க எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஒருத்தர் இந்துவா இருப்பாங்க, ஒருத்தர் கிறிஸ்தவர், எல்லாம் என்னுடைய சகோதரர்களாக பார்க்கிறாங்க. ஏன் எங்க மேல வண்ணத்தை தூவுறீங்க? இதுல வேற பிஜேபி காட்டி மிரட்டா, இந்த திமுக பிஜேபி காட்டி மிரட்டா. அவர்கள் வந்து விட்டா மூச்சு நின்றுமா? அவர்கள் வந்துட்டா என்ன நடக்கும்? நாங்க வாழ முடியாதா? அப்பதான் நேரடியாக ஒரு போர் நடக்கும். இந்திய தேசத்தில் எங்களை வாழ முடியாமல் எவன் செய்தாலும் எந்த இஸ்லாம் சொல்லுகிறதோ அதே இஸ்லாம் தான் சாராயத்தை ஹராம் சொல்லுது. அவனுக்கு ரெண்டு ஒண்ணுதானே. சாராய காசை வாங்கி திங்கிறவன் விபச்சார காசையும் சாப்பிடுவான். அவரை எப்படி நம்புவீங்க? நீங்க எப்படி முஸ்லீம் அவனுக்கு ஓட்டு போடுறீங்க? இனிமேல் நீங்கள் தரம் பிரித்து பார்க்க வேண்டும். அந்தவனுக்கெல்லாம் தொப்பி போட்டவனுக்கெல்லாம் தாடி வச்சவனுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போட்டு இன்னைக்கு நம்மளோட தான் நிற்கிறோம். ஒரு கவுன்சிலர் என்பவர் யார்? மக்களின் பிரச்சனையில் மக்களோடு நிற்பவர் தான் கவுன்சிலர். எங்க ஊர்ல ஒரு கவுன்சிலர் இருக்காரு, கபீர் பாய். எங்க பிரச்சனைக்கு வந்து நின்று நாங்க கும்பிட வந்து நிற்கிறார். அகிராமப்பட்டத்துல ரவுடிசம் பண்றாங்க. இந்த ரவுடித்தனத்தை நிறுத்துகிறவரை உங்க வீட்டு முட்டத்தில் இருந்து நான் வெளியே ஆம்பளை பையனா சொல்லியிருக்கேன். அவர் நகர விட மாட்டேன். என்னை காவல்துறை வந்து இழுத்து செல்லும், சிறையில் அடைப்பார்கள். வெளியில வந்து மறுபடியும் உங்க ஸ்டாலின் வீட்டு உட்காருங்க. இதே கோரிக்கைக்காக மறுபடியும் அரஸ்ட் பண்ணுவான், என்ன புலன் செயலுக்கு கொண்டு போவான். 15 நாள்ல வெளியில வந்து மறுபடியும் போவேன் ஸ்டாலின் வீட்டுக்கு. அவர் சாவர வரைக்கும் போவேன் அல்லது நான் சாவும். இதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த நாட்டில் செய்ய வேண்டியது. அப்படி செய்திருந்தால் ஒரு அச்சம் ஏற்படும். எங்களுக்கு தேவை பேச்சு இல்லை, நாம் பேசத்தான் முடியும். எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. நான் பேசத்தான் இயலும். உங்கள் கோரிக்கையை கத்தி கத்தி சொல்லத்தான் இயலும். இந்த செனட்டு மூதாதைகளுக்கு ஓங்கி அடித்து சொல்லத்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நல்லவர்கள் அவர்கள். பேராசிரியர் எம்.எச். ஜவாஹிருல்லா பேசிய பேச்சை நான் கேட்டேன். மிக சாதுரியமான பேச்சு, இல்லை என்று மறுக்கவில்லை. நீங்கள் மக்களின் குரல். ஆனால் எங்களுக்கு தேவை குரல் அல்ல, தீர்வு. உங்களுக்கு தேவை குரலா தீர்வா? தீர்வு 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 தீர்வு. இந்த தீர்வை தரக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற முஸ்லிம் உறுப்பினர்களே வாங்க, இங்க வாங்க. அல்லது நீங்கள் செல்ல வேண்டியது மு.க. ஸ்டாலினுடைய வீட்டுக்கு. காரணம் அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அப்பாயின்மெண்ட் கேட்கணும். அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இந்த மக்களுக்கு நீங்க பதில் அளிக்கணும். நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டோம், அந்த செய்தி அதிரை செய்தியில வரணும். எங்க நாய் அதிரை செய்தியை நிறுத்தி வச்சிருக்காங்க. எவனாம அப்பன் பேர் தெரியாதவன் எவன்டா அதிரை செய்தியை நிறுத்துறது? எவன்டா எவன் அதிரை எக்ஸ்பிரஸ் செய்தியை எவனோ அப்பன் பேர் தெரியாதவன் நிறுத்தி வச்சிருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. அநேகமா அவர்கள் எங்கேயோ சவுத் ஆப்பிரிக்காவில் தான் அதை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. கருப்பிடத்தை சார்ந்தவர்கள் நினைக்கிறாங்க, கருப்பாடு. அப்ப அதனை செய்தியில போடணும். இன்றைக்கு எம்.எச். ஜவாஹிருல்லா அவர்களும் அப்துல் சமத் அவர்களும் நம்முடைய நவாஸ் கனி அவர்களும் முதல்வரை சந்திப்பதற்கு தேதி கேட்டிருக்கிறார்கள். 2 நாள் கழிந்து இதோ நாங்கள் காண செல்லுகிறோம் செய்தி அதரை எக்ஸ்பிரஸ்ல வரணும். 3 நாள் கழிந்த உடனே நாங்க பேசிட்டோம். நான் சொல்லணும், நம்முடைய பிரதிநிதிகள் அவர்கள் யார்? முஸ்லிம் சமுதாயத்தின் பிரதிநிதிகள் அவர்கள். அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் தான் திமுக, ஜெயிக்கிற வரைக்கும் தான் மாமக, ஜெயிக்கிற வரைக்கும் தான் முஸ்லிம் லீக். ஜெயிச்சுட்டாங்க யாரு? நம்மளுடைய பிரதிநிதிகள். நம்முடைய கருத்துக்களை அவர்களுடைய நாவில் அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் போய் தமிழக முதலமைச்சரை சந்தித்து விட்டு நாங்கள் பேசிவிட்டோம், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று முதலமைச்சர் சொல்லிவிட்டார் என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் இதில் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார் என்று சொல்ல வேண்டும். இதுதான் தீர்வு. அவர் அப்படி சொல்லிட்டாரு வைங்க, செய்ய முடியாது மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டா
இன்ஷா அல்லாஹ் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு முஸ்லிம்களுடைய ஓட்டுகள் மாறி குத்துவதை எவனாலும் தடுக்க முடியாது. இதுதான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம். இதான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம். பின்னாடி உங்களுக்கு ஓட்டு போடணும். என்னங்களை நீ நேர்ந்து விட்டுட்டாங்களா? எங்க வீட்டுல எங்களை நேர்ந்து விட்டுட்டாங்களா? கோயிலுக்கு மாட விடுற மாதிரி எங்களை திமுகவுக்கு நேர்ந்து விட்டுட்டாங்களா? அப்படிப்பட்ட பிறப்பில்லை நாங்கள். எங்கள் சமுதாயம் வாழ்வதற்கு உயிர் கொடுப்போம், எல்லாவற்றையும் அர்ப்பணிப்போம். அதே நேரத்தில் இந்த சமுதாயத்துக்கு எதிராக மாறிவிட்டால் உங்களுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கும் நாங்கள் தயாராகும். இதுதான் எங்களுடைய நேர்மையான தீர்ப்பு. வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஓட்டுலதானே நீங்க முதல்வரா இருக்கிறீங்க. அதே ஓட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சாரத்தை பேஸ்புக், வாட்ஸ்அப் பக்கங்கள் நிரப்புங்கள். உங்கள் செய்திகளை பத்திரிகை செய்தியாக்குங்கள், ஊடகத்திற்கு செய்தி கொடுங்கள். அவர்கள் போனதை எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் பதிவுகளை போடுங்க. இப்போ ஊடகத்தில் எல்லாம் மிக பலமானதாக யூடியூப் மாறி இருக்கிறது. அதையும் உலகங்களோடு நீங்கள் கொண்டு செல்லுங்கள். எல்லோரும் யாரையெல்லாம் செல்போன் இருக்கோ அது வரும்போது அப்படியே சென்ட் பண்ணி அதை ஷேர் பண்ணி உங்க எல்லா பக்கமும் போட்டும் தமிழக முஸ்லிம்கள் விளங்கிக் கொள்ளட்டும். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் விளங்கு. யார் நமக்கு பாதுகாவலர் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். இனி வருகிற தேர்தலையாவது புத்தியோடு அவர்கள் வாக்களிக்கட்டும். அந்த நிலைக்கு கொண்டு வரணும். அல்லது இதை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஸ்டேட்டஸ் கோ என்ன அந்த மதரசா இருந்தா பள்ளிக்கூடம் இருந்தா அப்படியே தொடரட்டும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரைக்கும் வர வரைக்கும் நீங்க வாடகை கொடுங்க. இது அப்படியே அந்த தீர்ப்புக்கு நாங்கள் சட்டத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது, ஆட்சி அதிகாரத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. சட்டத்தின்படியே வாழ கற்றுக் கொடுக்கப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம். எனவே அதனால்தான் நாங்கள் ரோட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை போல போராடுகிற சமுதாயம் இந்த நாட்டில் இல்லவே இல்லை. எல்லோரும் எல்லாமும் பெற்றுவிட்டார்கள். நாங்க தான் ஓட்டாண்டியாட்டம் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நிலைமை மாறுவதற்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவரும் நீங்கள் துவா செய்யுங்கள். இந்த போராட்டத்தினுடைய வலிமை கூட வேண்டும்.